Dear students, Abbas Mathematics, 5th chapter, Binomial Theorem, Sequence and Series. This is very important sum. This sum is last year 23, March 23, இதை கேட்டிருக்காங்க. இது ஈஸியான சம் தான். இதுலேயே ஒரு தியரம் ஒன்று இருக்குது, ஏஎம் ஜிஎம் ஹெச்எம் தியரம் ஒன்று இருக்குது. அது வெறும் புக் ஒர்க் தியரம். அது இதுவரையும் கேட்டதில்லை, அதனால அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஈஸியான தியரம். AM of two number exceeds their GM by 10. AM of two numbers exceeds their GM by 10 and HM by 16. Find the numbers. இதுதான் கேட்டிருக்கிறது. AM of the two numbers exceeds their GM by 10. அப்போ AM ஈக்குவல் டு ஜிஎம்மோட 10 ப்ளஸ் பண்ணால் கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி ஹெச்எம்மோட 16 ப்ளஸ் பண்ணால் கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. இதுதான் கொடுத்துருக்கிறது. அப்போ ஏஎம்னா அர்த்தமெட்டிக் மீன், A + B by 2. ஜிஎம் ஜாமெட்ரிக் மீன்னா ஆவரேஜ், சராசரி, கூட்டு சராசரி, பெருக்கு சராசரி, இசை சராசரி. அப்போ AM ஈக்குவல் டு A + B by 2, GM equal to root of AB, HM equal to 2AB by A plus B. இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, AM விட 10 கூடன்னு சொன்னதுனால AM ஆக்சுவலாக அப்படி வச்சுக்கலாம். AM ஈக்குவல் டு GM ப்ளஸ் 10ன்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த GMஐ கொண்டு வந்துட்டால் AM மைனஸ் GM ஈக்குவல் டு 10ன்னு கிடச்சிருது. அதே மாதிரி AM ஈக்குவல் டு HM ப்ளஸ் 16 எழுதிக்கலாம். அதனால் AM மைனஸ் HM ஈக்குவல் டு 16 வந்துருச்சு. ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது, GM ஸ்கொயர். இதற்கு GM ஸ்கொயர் பண்ணால், இங்கே பாருங்கள், GM ஸ்கொயர் பண்ணுறேன். GM ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கிது, ABன்னு கிடைக்கிது. அதுக்கடுத்து AMஐயும் HMஐயும் இன்ட்டு பண்ணுறேன். ஏஎம்ங்கிறது உனக்கு தெரியும், A + B by 2. ஜிஎம்ங்கிறது நம்ம மேலே எழுதி வச்சுருக்கோம். அது என்ன இருக்குது, 2AB by A + Bன்னு கிடச்சிருக்கு. இப்போ நீங்கள் பாருங்கள், A + B கேன்சல் ஆயிடுச்சு, 2 கேன்சல் ஆயிடுச்சு, ஏபின்னு கிடச்சிருக்கு. இந்த ஏபியை தான் என்ன சொல்கிறேன், GM ஸ்கொயர்னு சொல்லியிருக்கோம். அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், GM ஸ்கொயர் ஈக்குவல் டு AM இன்ட்டு ஹெச்னு எழுதிக்கலாம். அப்போ ஜிஎம்முக்கு வேல்யூ இந்த இருக்குது, ஜிஎம்க்கு வேல்யூ என்ன சொல்லி கொடுத்துருக்கோம், ஜிஎம் ஈஸ் என்ன வந்திருக்கு, AM மைனஸ் ஹெச்எம், ஜிஎம் ஸ்கொயர். ஜிஎம் ஸ்கொயர் என்ன கிடைக்குது, AM மைனஸ் 10 ஹோல் ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு. AM அப்படியே வச்சுக்கோங்க. இதிலிருந்து M மைனஸ் 16 போட்டிருக்கோம். இதை A + B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். A + B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா A² B² 2AB அந்த ஃபார்முலா. இதை உள்ளக்க மல்டிபிள் பண்ணுங்கள், AM ஸ்கொயர் மைனஸ் 16. இதை பாருங்கள், AM ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ இது அந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா என்ன கிடைக்கும், இதை அந்த பக்கம் கொண்டு போயிடுவோம். அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னாக்கா 100, இது மைனஸ் ப்ளஸ்ஸாக வந்துருச்சு, 4AMன்னு கிடச்சிருச்சு. இதை டிவைடில் கொண்டு வந்துட்டால் AM ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், AM ஈக்குவல் டு 25ன்னு கிடைக்கும். அப்போ AM ஈக்குவல் 25னா இதில் சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். AM 25னா A + B ஈக்குவல் டு 2 × 25 15 கிடச்சிரும். அப்புறம் GM ஈக்குவல் என்ன கொடுத்துருக்கு, 2ஐயும் மைனஸ் பண்ணிடுங்க. 2ஐயும் மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 15 கிடச்சிருக்கு. இந்த இருக்குது 10 மைனஸ், இங்கே 25 மைனஸ் 10 இந்த இருக்குது. இதில் சப்ஸ்டிட் பண்ணாலும் சரி, இதில் சப்ஸ்டிட் பண்ணாலும் சரி. அப்போ GM ஈக்குவல் டு 15 கிடச்சிருக்கு. GM ரூட் ஆஃப் AB ஈக்குவல் டு 15. அப்போ ஒன்லி ஸ்கொயர் பண்ணிட்டால் AB ஈக்குவல் டு 225 கிடச்சிருக்கு. அப்போ B ஈக்குவல் டு 225 by Aன்னு கிடைக்கிது. அப்போ இப்போ இதை கொண்டு இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். இங்கே இந்த இருக்குது A ப்ளஸ் இந்த இருக்குது A + B ஈக்குவல் டு 50. அப்போ A + 225 by A ஈக்குவல் டு 50. இதை ஆஸ் யூஸ்வல் எல்சிஎம் இந்த பாருங்கள், இதை மல்டிபிள் பண்ணிட்டா A² + 225 இந்த மாதிரி எல்சிஎம் எடுத்துக்கணும். A²
ப்ளஸ் 225 பை ஏ ஈக்குவல் டு 50. இந்த ஏயை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா ஏ ஸ்கொயர் மைனஸ் 50a ப்ளஸ் 225 கிடைக்குது. இது ரெண்டையும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். இந்த ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 545 பண்ணோம்னா உங்களுக்கு வந்து 225 கிடச்சிருக்கு. ரெண்டுமே மைனஸ் பண்ணாதான் -50 கிடைக்கும். அப்போ a - 45 a - 5 ஈக்குவல் டு 0. அப்போ a ஈக்குவல் டு 5 ஆர் a ஈக்குவல் டு 45. நமக்கு தேவையானது 2 நம்பர்ஸ். a ஈக்குவல் டு 5னா b ஈக்குவல் டு இந்த இருக்குது 5னா b ஈக்குவல் டு 50 மைனஸ் a, அதனால 45 கிடச்சிருக்கு. ஒருவேளை a ஈக்குவல் டு 45னா b ஈக்குவல் 55 மைனஸ் 45 ஈக்குவல் டு 5னு கிடச்சிருச்சு. தேர்ஃபோர் தி நம்பர்ஸ் ஆர் 5, 45. பாருங்கள், ஈஸியான சம்மு மார்ச் 23 கேட்டிருக்கு. அதனால் இதை நீங்கள் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. பாய்.